ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வடகறி எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. அதில் 3 காஞ்ச மிளகா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு ரொம்ப மழை இல்லாமல் கொஞ்சம் குறைனே அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவை தோசைக்கல்ல அடமை தட்டிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். வடகறிக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம ரெண்டுமே கட் பண்ணிக்கிட்டாச்சு. புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை 3 சின்ன கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்க சோம்பு, சின்னதாக அன்னாச்சி பூ, 1 பட்டை, 1 ஏலக்காய், 4 லவங்கம், 1 பிரியாணியில் கொஞ்சமாக கடல்பருப்பு சேர்த்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சத மசாலாலாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே தவாவில் அடமை தட்டி வச்சுட்டு இப்போ சின்ன உடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே கடலைப்பருப்பில் 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். வதக்கும் போது 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம உடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுட்டு இதை இப்போ நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை 3 சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் வடகறியில் இறங்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நமக்கு எப்போவும் தோசை மாவு தண்ணியாக இருந்தால் தோசை நல்லா மொறுன்னு மெலிசாக வரும். இப்போ எல்லாம் நெய் ஊற்றிக்கலாம். தோசை எவ்வளோ அழகாக மொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு டேஸ்டியான வடகறி
மொறு மொறு நெய் தோசை, சூடான இட்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வடகை நமக்கு இட்லி தோசைன்னு மட்டும் இல்லாமல் ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.